அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, 27/2/2026 இந்த வார வெள்ளிக்கிழமை குலதெய்வ நவதீப வழிபாடு. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை குலதெய்வத்தை நினைத்து நம்ம எளிமையாக வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வார வழிபாடு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வார வழிபாடு செய்ய வேண்டிய நேரத்தை குறித்து தருகின்றேன். வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம், அல்லது காலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள் செய்யலாம், அல்லது காலை 9:30 10:30 செய்யலாம், அல்லது மதியம் 12:30 1:30, அல்லது மாலை 5:30 8:30. இத்துணை நேரம் கொடுத்துருக்கேன். இதில் ஏதாவது ஒரு நேரத்தில் செய்யுங்க. ஒரு நிறை சொம்பு தண்ணீர், அந்த நிறை சொம்பு தண்ணியில் சிறிது மஞ்சள் தூள் போட்டு அதை எடுத்து பூஜரையில் வச்சிருங்க. முடிஞ்சால் கொஞ்சம் வேப்பிலை எடுத்து அதுக்குள்ளே போடுங்க. வேப்பிலை கிடைக்காதவங்க வெற்றிலை போடுங்க. ரெண்டுமே கிடைக்கலன்னா பரவாயில்ல, மஞ்சள் போட்டு மட்டுமாவது இந்த வழிபாடு செய்யுங்க. அவ்வாறு அந்த சொம்பை வச்சுட்டு அந்த சொம்புக்கு சந்தன குங்கும திலகம் வச்சுக்கோங்க, சொம்புக்கு வெளியே. சரிங்களா? அடுத்தது, சொம்புக்கு முன்னால் 9 தீபங்கள் வடக்கு திசை நோக்கி ஒரே நேர்கோட்டில் ஏற்ற வேண்டும். இந்த 9 தீபங்களும் நமது ஆனந்தொளி அறக்கட்டளையின் தயாரிப்பான குலதெய்வ ஆகர்ஷ்ண தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றி தீபம் ஏற்றுங்கள், அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள். அன்பு சொந்தங்களே, நமது அறக்கட்டளை 3 விதமான தீப எண்ணெய்களை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். குலதெய்வத்துக்கு தனியாக தீப எண்ணெய், இறந்தவர்கள் படத்திற்கு ஏற்றுவதற்கு மோட்ச தீப எண்ணெய், மற்ற எல்லா தெய்வங்களுக்கு பொதுவாக ஏற்றுவதற்கு மந்திர சக்தி தீப எண்ணெய். இதெல்லாம் முறைப்படி வேத மந்திரம் சொல்லி உயிரூட்டி தயாரிக்கிற தீப எண்ணெய். இந்த தீப எண்ணெயின் விற்பனை மூலம் கிடைக்கும் தொகை அன்னசேவா குழுவின் சேவைக்கு பயன்படுத்தப்படும். எனவே வாங்கி பங்களிப்பு தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அவ்வாறு தீபமேற்றி ஏதேனும் பல வகைகளையோ அல்லது உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை நெய்வேத்தியமாக வைத்து ஓம் குலதெய்வமே வசி வசி என்ற இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். அல்லது உங்கள் குலதெய்வத்தினுடைய மூல மந்திரம் உங்களுக்கு தெரியும்னா அந்த மந்திரத்தை சொல்லலாம். இவ்வாறு குலதெய்வத்தை வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்வதன் மூலம் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும். வழிபாடு முடிந்துட்டு வீடு முழுவதும் தூபதீபம் காட்டுங்க. ஒரு அரை மணி நேரம் அந்த தீபம் எரியட்டும். அதன் பிறகு குளிர வச்சிடலாம். தீபத்தை குளிர வைத்த பிறகு அந்த தீர்த்தத்தை எடுத்து, அந்த சொம்புல தண்ணீர் வச்சிருந்தீங்களா, அந்த தீர்த்தத்தை எடுத்து வீடு முழுவதும் தெளித்து விடுங்கள். சர்வமங்கல பாக்கியம் உங்கள் குடும்பத்திற்கு உண்டாகும். அன்பு சொந்தங்களே, 3ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு சந்திர கிரகணம் நிகழ உள்ளது. கிரகண நாளில், கிரகண நேரத்தில் உங்கள் குலதெய்வத்தின் பிரயோக மந்திர உபதேசம் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வாட்ஸ்அப் மூலமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா? டிஸ்பிளேயில் அதனுடைய விளக்கம் கொடுத்துருக்கேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கு பதிவு செய்யும் வழிமுறைகள் வழங்குகின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.